Hi friends, பட்ஜெட்ல ஒரு யூஸ்ட் கார் பார்த்துட்டு வரீங்களா? அதுவும் 7 சீட்டரா பார்த்துட்டு வரீங்களா? அப்போ உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. அதாவது ரெனால்டோட ட்ரைபரை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த காரை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த காரோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இந்த கார் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இந்த காரை எப்படி பார்த்து வாங்கலாம்னு இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ரெனால்ட் ட்ரைபரை பற்றி சொல்லி ஆகும்னா ஏழைக்கேற்ற எள்ளுன்றது தான். ஆமாங்க, இந்த கார் பார்க்கறதுக்கு தோற்றம் பெருசாகவும் இருக்கும், 7 பேரும் நம்ம பயணம் செய்யறதுக்கு இலகுவாகவும் இருக்கும், விலைப்பட்டியலும் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் யூஸ்டு மார்க்கெட்டில். இதோட புது கார்களே பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒரு 8 லட்ச ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். இதோட யூஸ்டு மார்க்கெட்டில் வரும்போது அதுவும் வருஷங்கள் ஒரு 4-5 வருஷம் தாண்டின கார்கள் வாங்கினா ரொம்பவே மலிவான விலையில கிடைக்கும். இதனால தான் யூஸ்டு மார்க்கெட்டில் ரெனால்ட் ட்ரைபரை வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெனால்ட் ட்ரைபரோட பாசிட்டிவ் சைடை பார்த்துடலாம். ரெனால்ட் ட்ரைபரோட பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றதே அந்த காரோட தோற்றம். இப்போ கார்களை பத்தி பெருசாவே தெரியாது, யூஸ்டு மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய கார்கள் நிறுத்தி வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் கண்ணை இருக்கும் விதமாக தான் இந்த ரெனால்ட் ட்ரைபர் இருக்கும். எல்லாருமே யோசிப்பாங்க, இந்த விலைப்பட்டியலுக்கு இவ்வளோ பெரிய காரான்னு சொல்லிட்டு இந்த காரை தான் ப்ரையாரிட்டி கொடுத்து வாங்குவாங்க. ஏன்னா புதுசாக இன்னைக்கு கார் வாங்க போனாலே, அதாவது ஒரு எஸ்யூவி 7 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு கார் வாங்க போனால் அந்த காரோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். அப்படியாப்பட்ட இடத்துல தான் இந்த ரெனால்ட் ட்ரைபர் அவங்களோட காலடி தரத்தை பதிச்சாங்க. அதாவது மக்களுக்கு வந்து ஈஸியாக போய் வாங்குற மாதிரி இருக்கணும்னு. செகண்ட், இந்த காரோட ஸ்பேஸ். ஆமாங்க, இந்த கார் 7 பேர் பயணம் செய்யறதுக்கு உகந்ததாக இருக்கும். ஃப்ரண்ட்ல 2 பேர், மிடில் ரோவில் வந்து 3 பேர் உட்காந்துக்கலாம், லாஸ்ட் ரோவில் 2 பேர் உட்காந்துக்கலாம். இந்த 2 பேர் சீட்டை நம்ம மடிச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கையில் அந்த 2 சீட்டாக இருக்கிறத ஒரு ஆளாக ஏற்றி இன்னொரு சீட்டை மடிச்சுக்கலாம், இல்லை அந்த 2 சீட்டையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதன் மூலிமா நீங்கள் நிறைய லோட்ஸை காரில் ஏற்றிட்டு பயணிக்கலாம். தேர்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட சஸ்பென்ஷன் தான். என்னதான் விலைப்பட்டியல் மலிவாக இருந்தாலும் இதோட சஸ்பென்ஷனில் வந்து காம்ப்ரமைஸே ஆகாமல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டராகவும் இல்லை, ரொம்ப ஹார்டராகவும் இல்லை, அதாவது மீடியமாகவே இருக்குது. அதாவது நிறைய பேர் வயசானவங்களே மிடில் ரோவில் உட்காந்துட்டு போகிறவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இந்த காரை பயன்படுத்திட்டு தான் வராங்க. அவங்க சொல்கிறதுன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சஸ்பென்ஷன் சூப்பர்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து இந்த காரோட ப்ளஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது, ஹைவேஸில் இந்த காரை சரியான ஆர்பிஎம்ல இயக்குனா நல்ல ஒரு டீசெண்டான மைலேஜே கிடைக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சரியான நேரத்தில் அந்த ஆர்பிஎம்க்கு ஏற்ற மாதிரி கியர் போடுறது, ஆக்சிலேட்டர் கொடுக்குறது, இந்த மாதிரி காரை நல்லா மெயின்டைன் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு நல்லாவே மைலேஜ் தெரியுது. அடுத்த பாசிட்டிவ்னு சொல்லணும்னா இந்த காரோட ஸ்டேரிங் தான். ஆமாங்க, என்னதான் விலைப்பட்டியல் கம்மியாக கொடுத்தாலும் ஸ்டேரிங் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக்கே கொடுக்குது. அதாவது சில பிராண்டுகள் இருக்கு, உங்களுக்கே தெரியும், அதோட விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் பெரிய அளவில் இருக்காது. அடுத்த பாசிட்டிவ் இந்த காருக்கு நம்ம சொல்ல போகிறது இந்த காரோட இன்டீரியர் தான். வெளித்தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளேயும் என்னென்ன தேவையோ பேசிக் நீட்ஸ் என்னவோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சுருக்காங்க. மிடில் ரோவையும் சீட்டை முன்ன தள்ளுறது பின்ன இழுக்கிறதுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்கையில் உட்கார்றவங்களுக்கு ரொம்ப சொகுசாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பின் சீட்டே வேண்டான்றவங்க ஃபுல்லாக மடிச்சு வச்சுட்டு இந்த சீட்டை நல்லா கொஞ்சம் லாங் போட்டு கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க ட்ரைபரோட பாசிட்டிவ் சைட். இப்போ நெகட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். என்னதான் இந்த கார் பார்ப்பதுக்கு தோற்றம் அழகாக இருந்தாலும் சரி, இந்த காரில் இன்டீரியர் அழகாக இருந்தாலும் சரி, இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின். இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்கு. ஏன் 1 லிட்டர் இன்ஜின் 3 சிலிண்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் இந்த காரில் வெயிட்டுகளை அதிகமாக ஏற்றும் போது, ஆட்களையும் அதிகமாக உட்கார வைக்கும் போது பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே லேக் ஆகுது. இப்போ நீங்கள் ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 80க்குள்ளே நீங்கள் போறீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதை தாண்டியும் நீங்கள் வெயிட்டுகளை அதிகமாக ஏற்றிட்டு 80 தாண்டி போறீங்கன்னா உங்களுக்கு ஓவர்டேக் எடுக்கும் போது ரொம்பவே சிரமப்படுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி புல்லே இருக்காது. இதில் 17 சொல்லியிருக்காங்க பவர், பட் ஆனால் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இந்த காரோட அடுத்த நெகட்டிவ் இந்த காரோட சீட்ஸ். ஆமாங்க, இது ஒரு 7 சீட்டர் எஸ்யூவின்னு அழைக்கப்பட்டாலும் இதில் பின்னாடி லாஸ்ட் ரோவில் இருக்கவங்க 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. அதில் வந்து கிட்ஸ் வேணா உட்காந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கேஜை வைக்க முடியாது. அதாவது 7 பேரும் உட்காந்துட்டு லக்கேஜும் வைக்கிறதுனா ரொம்பவே கஷ்டம். நீங்கள் மேலே ரூஃப் டாப்பில் தான் லக்கேஜ் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீட்ஸும் ஆக்குபை பண்ணிட்டு பின்னாடி வந்து ஒரு லேப்டாப் பேக் வைக்கிற அளவுக்கு தான் அதாவது இடங்கள் இருக்குது. உங்களுக்கு அதில் ஆல்டர்னேட்டிவாக வேணும்னா அந்த பின்னாடி இருக்கே நீங்கள் வந்து மடக்கி தான் போட்டு போகணும். இப்படி தான் இந்த காரோட சீட் அமைப்பு இருக்கும். அடுத்து இந்த காரோட நெகட்டிவ் நம்ம சொல்கிறது சேஃப்டி தான். சேஃப்டி வந்து இந்த காருக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அடுத்து இந்த காரோட நெகட்டிவ் நம்ம பார்க்குறது காரோட மைலேஜ் தான். என்னதான் வந்து கம்பெனி சைட்லேருந்து 19-20ன்னு கிளைம் பண்ணாலும் இந்த கார் ஆக்சுவலாக மைலேஜ் கொடுக்குறது யூசர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 தான் ஹைவேஸ்லேயே கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, சிட்டிக்குள்ளே வந்து 10 கீழே போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க ஓட்டும் முறைகள் கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் மேக்ஸிமம் ஆஃப் யூசர் சொல்கிறது அதாவது மைலேஜ் வந்து கம்மியாக தான் கொடுக்குதுன்னு. அதுக்கப்புறம் நெகட்டிவாக நம்ம பார்க்க போகிறது, என்னதான் விலைப்பட்டியல் மலிவாக கொடுத்தாலும் இதோட ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஹையாகவே தான் இருக்குது. ஸோ இதனால இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால சர்வீஸ் சென்டர் நாடி நீங்கள் போகும்போது உங்களுக்கு விலைப்பட்டியல் அதிகமாக தான் போகும். இப்போ புதுசாக ஒரு கார்
கார் எடுத்துருக்கீங்க, அதே இடத்துல சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு மறுபடியும் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு எதுவும் ஸ்பேர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து விலை அதிகமாக தான் இருக்கும் ஜிஎஸ்டியோட. ஸோ இவ்வளோ தாங்க ட்ரைபரோட நெகட்டிவ் சைட். இப்போ இந்த கார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது, நான் புதுசாக ஒரு கார் வாங்க போகிறேன், இல்லை யூஸ்டு மார்க்கெட்டில் ஒரு கார் வாங்க போகிறேன், எனக்கு காரும் நல்லா பெருசாக இருக்கணும், அது 7 சீட்டராகவும் இருக்கணும். நாங்கள் 7 சீட்டராக யூஸ் பண்ண மாட்டோம், எப்பயாவது அக்கேஷனாக தான் நாங்கள் 7 சீட்டராக யூஸ் பண்ணுவோம், மற்றபடி 5 சீட்டராகவே நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், எங்களுக்கு பூட் ஸ்பேஸும் நல்லா வேணும், மைலேஜும் டீசெண்டாக கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு கட்டாயம் ட்ரைபர் செட் ஆகும். யாருக்கு இந்த கார் செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போவுமே 7 பேர் தான் போவோம், எங்களுக்கு வந்து நல்லாவே இட வசதி வேணும், சௌகரியமாக இருக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். சும்மா காரை விரட்டுன்னு விரட்டுவேன், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்கணும், நான் கட்டடிச்செல்லாம் ஓட்டுவேன், நான் பயங்கரமான டிரைவர்ன்றவங்களுக்கு இந்த கார் செட் ஆகாது. அதுக்கப்புறம் மலை பகுதியில் இருக்கவங்களுக்கு, அதாவது ஹில்ஸ்லேயே அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கும் இந்த கார் செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த காரோட லேகிங் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா அப்பப்போ லேக் ஆகுதுன்னு நிறைய யூசர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ கூட ஒருத்தர் ஊட்டிக்கு போயிட்டு வந்திருந்தாரு, அவரோட இஷ்யூ கூட இருந்துச்சு. அதாவது அவரோட காரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் ஒரு சில இடத்துலலாம் ஃபஸ்ட் கியரை போட்டு வலின்னு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு தான் அவரோட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்களுக்கு கட்டாயம் இந்த கார் வந்து செட் ஆகாது. இப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த காரை எப்படி பார்த்து வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லா காருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், அந்த காரோட ரஸ்டிங் இஷ்யூ இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்ஜின் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜின்லாம் எப்படி இருக்குது, மற்றபடி வந்து ஏசி கூலிங் எப்படி வருது, அதுக்கப்புறம் அந்த காரில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரிவர இருக்குதா, சர்வீஸ் சென்டரில் கரெக்டாக ரெகுலராக சர்வீஸ் விட்டுருக்காங்களா, இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டில் சர்வீஸ் விட்டுருந்தா கூட என்னென்ன பொருட்களை மாற்றிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் பக்காவாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த காரை நல்ல ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க. எல்லாமே ஓகேனா அந்த காரோட விலைப்பட்டியலை பேசுங்க. இன்னைக்கு புது கார்களே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. இந்த ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்டோட நிறைய புது மாடல்கள் இறக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த காருக்கு வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் சொல்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் ஷோரூமில் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு, யூஸ்டு மார்க்கெட் டீலர்கிட்டையும் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த காரை எடுங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறவங்களுக்கு இந்த கார் கட்டாயம் எடுக்காதீங்க, உங்களுக்கு செட் ஆகாது. பர்ஃபார்மன்ஸ்லாம் வேணாம், எனக்கு ஒரு டீசெண்டான ஒரு கார் வேணுன்றவங்களுக்கு கட்டாயம் எடுங்க. சூப்பரான காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மலிவு விலைக்கு இவ்வளோ சீட் உட்காந்துட்டு போகிற மாதிரி இவ்வளோ ஆப்ஷன்களோட ஒரு கார் கிடைக்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னைக்கு என்னதான் பிராண்ட் சைட்லேருந்து சேஃப்டி ரேட்டிங்ஸ் ஆகட்டும் சரி, நிறைய விஷயங்களை கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி கார்களை நம்ம வரவேற்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கார்களோட விலைப்பட்டியல் அதிகமாகவே போயிட்டு இருக்கு, நிறைய வசதிகள் அதிகமாகவே உள்ள கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரே ஒரு விஷயத்தை கருத மாட்டேன்றாங்க, அந்த காரோட விலையை எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்கணும்னு. என்ன இந்த ஓல்டு ட்ரைபரில் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். மற்றபடி இந்த காரை குறை சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்னதான் கார் வந்து பெரிய லெவலில் இல்லைனாலும், ஆனால் இது ஒரு ஏழைக்கேற்ற எல்லோருனுங்க. ஆமாங்க, இவ்வளோ மலிவான விலையில் இந்த மாதிரி புது கார்களை நம்ம வரவேற்றாதான் அடுத்து மற்ற பிராண்டும் நிறைய கம்பெனிகள் அதே மாதிரி கார்களை இறப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மனிதரும் கார் வாங்குறது ரொம்ப ஈஸியாகும். இன்னைக்கு மற்ற பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மைலேஜை அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் விலைப்பட்டியல் என்னமோ ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ கார்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்து தான் நம்ம கார்களை வாங்க முடியும்? அதாவது பணக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த கார்களை வாங்கிடுவாங்க. ஆனால் ஒரு ஏழை, ஒரு சாமானிய மனிதன் என்ன பண்ணுவான்? அவன் யூஸ்டு மார்க்கெட்டை தேடி தான் போவான். அப்போ யூஸ்டு மார்க்கெட்லேயே அவனுக்கு ஆகச்சிறந்த கார் எந்த காருன்னு தான் அவன் தேடுவான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இப்போ அண்மையில் கொண்டுட்டு வந்த ஸ்கிராப் பாலிசி இருக்குது, எஃப்சி கட்டணங்கள் உயர்வு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கார் விலையும் யூஸ்டு மார்க்கெட்டில் அதிகமாக தான் இருக்குது. அப்போ யூஸ்டு மார்க்கெட்லேயே தெளிவான கார் எந்த கார்னு நீங்கள் சிந்திச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரைபர் காரை நீங்கள் வாங்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, கார் வந்து பர்ஃபார்மன்ஸாக இருக்காது, உங்களுக்கு வந்து மீடியமாக இருக்கும். நான் ஒரு ஹைவேஸில் ஒரு லிமிட்டடான ஸ்பீடில் போவேன், அக்கேஷனலாக வண்டி எடுப்பேன், ஊருக்கு போவேன் வருவேன், சிட்டிக்குள்ளே பேச்சு வெளியே போகிறவங்களுக்கு செட் ஆகும். டெய்லி ரொட்டீனாக நான் கார் எடுப்பேன், ஹைவேஸில் லாங் போவேன், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸாக எதிர்பார்க்குறவங்க, ஒரு கட்டடிச்சு ஓட்டணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கார் செட் ஆகாது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த காரை வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்ட்டு நீங்கள் தீர்மானித்து ஒரு முடிவாயிடுங்க. ஸோ இதே போன்ற கார்கள் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் சரி, வாகனம் சார்ந்த செய்தியாக இருக்கட்டும் சரி, நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கொள்றதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.